இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து சொல்ல போகிறோம். அது பிறகு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அவர் நம்மளை எவ்விதமாக நடத்த போகிறாரோ அந்த வகையை அவர் நடத்தட்டும். அல்லேலூயா. செக்கராயா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் முதல் வாசிக்க கேட்கிற வசனம். அல்லேலூயா. செக்கராயா chapter 4 verse 6 நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க, யாராவது சத்தமாக வாசிங்க. செக்கராயா பழைய ஏற்பாட்டில் அல்லேலூயா சின்ன தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். யாருடைய ஆவினால? யார் சொல்றாரு? இது யார் சொல்ற வார்த்தை? தேவன் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் செருபாபேல் கிட்ட? பலத்தினாலும் அல்ல, ஆமென், பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். அப்பனா பலம் நமக்கு தேவை, பராக்கிரமசாலிகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குன்னா தேவனோட பிள்ளைகளா அப்படியே சோதா தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? ஒரு உயிர் இல்லாமல், ஒரு உற்சாகம் இல்லாமல் பார்க்கும் போதெல்லாம் எப்படிமா இருக்கீங்க? ஏதாவது ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. எது ஓடுது? நீயும் ஓடல, அப்புறம் எப்படி எல்லாம் ஓடணும்? அல்லேலூயா. ஆமென். பராக்கிரமசாலிகளாக இருக்கணும், பலமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். must be strong. Hallelujah. Amen. We are not weaklings. தேவனுடைய பிள்ளைகள் சோதா மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு இது இருக்கணும்ல. என்ன இருக்கணும்? ஒரு பூம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இது இப்போ அந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள்லாம் சொன்ன அதுவும் ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொன்னாலே ஒரு இது இருக்கும். ஆவிக்குரிய சபை எங்க இருக்க சபை? ஆவிக்குரிய சபை. அப்போ ஒரு காலத்தில் ஆமென் அல்லேலூயா. ஆவில அனல் கொண்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இருக்கிறாங்க இன்னைக்கும். அல்லேலூயா. ஆனால் குறைந்து போயிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்னது அந்த அனல்? அல்லேலூயா. கறி அடுப்புலாம் பாவிச்சிருக்கோம். நாங்களாம் பாவிச்சிருக்கோம். கறி அடுப்பு, விறகு அடுப்பு. அல்லேலூயா. அது அனல் குறைய குறைய என்ன செய்வோம்? தண்ணி ஊற்றுவோம். அனல் குறைய குறைய என்ன செய்வோம்? இன்னும் கறியை போடுவோம். அப்புறம் அனல் போட்டுவோம். விசிறி. பழைய காலத்து விசிறி கூட காட்டிக்கு அந்த காலத்தில் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். பானையோட மூடி இருக்க பானை பொடியை வச்சுதான் என்ன செய்வோம்? விசிறுவோம். விசிறி என்னது? நல்லா விசிறா. நீ என்னடா விசிற? எங்கேயோ வீசிக்கிட்டு இருக்க. ஆமாம். சத்துல வீசவும் தெரியணும். இல்லையா? இல்லைனாக்கா இருக்கிற நெருப்பு என்னது? அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. உள்ள காலத்தில் இந்த நாட்களில் பார்க்கறது இதுதான். அல்லேலூயா. சிலர் விசிறாங்க, ஆனால் இருக்கிற அனல் என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக என்னது? இருக்கிறதையும் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா தவறாக சொன்னால் வார்த்தையில ஜனங்களை சரியாக நடத்துறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். தீமோத்தேயு இடத்துல பவுல் சொல்றாரு, நீ தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? சரியாக என்ன செய்ய கொடுக்கணும்? பகிர்ந்து கொடுக்கணும். Divide the word of God. Amen. In the right manner. Hallelujah. ஏதோ எடுத்தமா கௌத்தமானு பேசிட்டு போக முடியாது. Hallelujah. இன்றைக்கு சரியான அனல் இல்லாதனால அல்லேலூயா அந்த பல ஜனங்களுக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய அந்த நாட்களில்
we are all Pentecostal Christians. Hallelujah. Amen. வாயை திறந்தாலே அக்கினி அப்படியே வரும். பயப்படுவாங்க. ஆமென். நம்மளெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ எல்லாம் வாரைய பார்க்குறேன். என்ன ஆச்சுன்னா அந்த பலம் குறைஞ்சிருச்சு, அந்த பராக்கிரமம் இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு தெரியுங்களா? மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆவினாலே. என்னது? யாருடைய ஆவி? என் ஆவி. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம், தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மங்கி போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் தீமோத்தேயு இடத்துல சொல்லுகிறாரு, stir the spirit that is in you, stir the fire. உனக்குள்ள இருக்கிற என்னது? அந்த அபிஷேகத்தை, அந்த அனலை என்ன செய்ய? அனல் மூட்டணும். ஹல்லேலூயா. அனல் மூட்டாவிட்டால் அந்த இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிடும். ஆண்டவர் சொல்ற, என்னுடைய பலம் நடத்த உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தால் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாமே கூடும். சொல்லுங்க, எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. யார் ஆவினால? கர்த்தருடைய ஆவினால. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியுடைய this is the power of the Holy Spirit today is being replaced with the power of money. Power of the Holy Spirit வந்து இப்ப என்னது? மணி, பணம், பதவி, ஆமென், பெயர், இதுதான் இன்னைக்கு முன்னுக்கு வந்து நிற்கிது. என்ன செய்த? முன்னுக்கு வந்து நிற்கிது. ஹல்லேலூயா. இன்னைக்குடைய உலகத்துடைய இதில் சிஸ்டம்ல பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல, மலேசியாவிலே ஒருத்தர் சொல்லிட்டு போனார், இருக்கிறாருன்னா என்ன சொன்னார்? கேஷ் இஸ் கிங். கேஷ் இஸ் கிங். கேஷ் வந்து என்னதான்? அதான் ராஜா. கேஷ் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆமென். நோ மணி நோ டாக். பேசாத. பணம் இல்லைன்னா என்னது? வாயை திறக்காத. ஹல்லேலூயா. எவனும் ஒன்று மதிக்க மாட்டான். புரியுதுங்களா? மனுஷர்களாம் தெரியும். பழைய சபைக்கு வந்திருக்கிறேன். அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன போல டிவியில் படிக்கும் போது, ஹல்லேலூயா, became as a mission trip 86 தெரியல. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் ஊழியன்னு சொல்லும் போது எங்கெங்க பணம் எல்லாம் என்ன தான்? விசுவாசம். இப்ப விசுவாசம் குறைஞ்சிச்சு. பணம் இல்லைன்னா என்னது? நடத்த முடியாது. The power of the world, the system of the world has replaced the power of the Holy Spirit. Hallelujah. இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். சபைகளுக்குள்ளாக இப்படியாப்பட்ட காரியங்கள் புகுந்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன என்றால் அப்போஸ்தலர் 1:8. இது நமக்கு மனப்படமா தெரியணும். இந்த வசனம் நாங்க வந்து அந்த நாட்களை 1:8 சொன்னா படபடபடபட வாசி முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 என்னது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் எங்க வரும்போது பார்த்துக்கோ. அது வந்தா பார்ப்போம். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீ வந்தால் அவர் வரத்துக்கு துடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் மற்ற காரியத்தை வச்சு என்ன செய்யறோம்? அவரை அப்படியே பின்னால நிக்க வச்சிடும். அவருக்கு முதல் இடம் கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வேற வேற பவர்லாம் வருது. ஆமென். வேற வேற பவர்லாம் வந்து உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது ஆராதனையில. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்காவிட்டால் ஆராதனை, அந்த ஆராதனையே கிடையாது. ஹல்லேலூயா. தேவைதான் நமக்கு தேவை. அதனால ஆரம்ப காலத்துல இந்த டிராமா இதெல்லாம் சபையில கொண்டு வரல.
They didn't allow because they were so scared that the secular இந்த உலக காரியங்கள் வந்துட்டா அப்புறம் ஆவியானவர் the secretக்கு இடம் இல்லாம போயிடும். Amen. But I believe that we need all this. But we cannot allow these things to supersede the power of the Holy Spirit. இவைகளெல்லாம் நமக்கு அவசியம் தேவை. ஹalleluya. நாங்களாம் அப்பலாம் எங்க ஒரு டெம்பரின்னு ஒரு பொங்கோ எஸ்டேட்டுக்கு எல்லாம் தூக்கி போக முடியுமா சொல்லுங்க? ஒரு பொங்கோ ஒரு டெம்பரி. ஹalleluya. அங்க போனோனே பாட்டு எடுங்கன்னு சொன்னா ஒரு பாட்டு வரும். என்னது? அல்லேலூயா துதி மகிமை என்னும் இயேசுவுக்கு. ஹalleluya. அதுசாலியா அதெல்லாம். ஹalleluya. இப்போதான் நம்ம தவிட்டு நிறைய ஒரு பயிர் எடுங்க அவன் செங்னு போட்டு அப்போதான் பாடலே வருது. சரியா வரல பசங்க உட்கார பண்ணுது. என்ன பண்ணுதா? உட்கார பண்ணுதா? ஹalleluya. ஆமென். நீ உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தா எல்லாமே வரும். நீ தான் இதுலயே இருக்கியா? ஹalleluya. ஆமென். ஒருத்தர் சொல்கிறான் பஸ் இந்த கிராமில் நல்ல பஸ் ஸ்னேரு இந்த என்னது அது என்னது சிம்பிள் மாத்திரம் பாஸ்டர் ஏன்னா அடிச்சா பாருங்க பூ மாதிரி வரணும் பாஸ்டர். பூ மாதிரி வரணும் அடிச்சா உன் காதுக்கு பூ கொடுத்து ஆண்டவர் காதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இருந்தால் நல்லது. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது. இன்னொன்று இதை வச்சு ஆவியானவர் வர வைக்கிறாங்க. வேற ஆவியானவர் வருவதில் அவர் வந்துட்டார். அதுலையா அவர் வந்தால் பெரிய காரியமே நடக்கும். அதுலையா நீங்களும் நானும் அதுலையா இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. ஹalleluya. சொல்லுங்க பலன் அடைவோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைவோம். ஹalleluya. ஆமென். அதுல நம்ம இருக்கும்போது ஒரு மகிமை பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்போது பலன் நம்மை விட்டு போகாது. ஹalleluya. ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் வரும்போது பலன் அடைவோம். ஹalleluya. பலன் அடைந்து எதுக்கு நாம் பலன் அடைகிறோம் என்றால் அந்த பலத்தை நாம் பெற்று அவருக்கு எப்படி இருக்கணுமா? சாட்சியாக இருக்கணும். யாருக்கு சாட்சியாக இருக்கணும்? அவருக்கு சாட்சியாக இருக்கணும். அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஹalleluya தேவனுடைய நாமம் தேவனுடைய பிரசன்னம் இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்ம கூடி வரும்போது ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அவருக்கு ஒரு சாட்சி, அவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும். ஹalleluya. It is being replaced by so many other things. Today the Holy Spirit is not given the priority. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் இப்படி கொஞ்சம் எழுப்புனா நீங்க உட்காருங்கப்பா நாங்க பார்த்துக்கிறோம். என்னது? நீங்க உட்காருங்க நாங்க பார்த்துக்கிறோம். ஹalleluya. ஆமென். நம்ம பாடணும் போது என்னத்துல நம்முடைய மூச்சில் நம்ம பேச்சில் நம்முடைய நடத்தையில் நம்முடைய இதில் எல்லாம் அது என்ன எப்படி இருக்கணுமா? கலந்திருக்கணும். ஹalleluya. அதான் சொல்லுவேன், நம்ம ஒரு இசை வாசிக்கும் போது கூட அந்த இசையிலேருந்து ஒரு பிரசன்னம் புறப்பட்டு வரணும். அந்த இசையில தேவ ஆவியினுடைய வல்லமை அது கலந்திருக்கணும். ஹalleluya. I love music. I love worship. Hallelujah. I can just keep worshiping. I just keep worshiping and singing and praying. But then there must be a collaboration. There must be. We must be united. பரிசுத்த ஆவியானோடு நாம் இணைக்கப்படணும். Hallelujah. Amen. ஆவியோட பிரசன்னத்துக்குள்ளாக
நாம் கடந்து போகும்போது இணைக்கப்படும் போது தான் அந்த ஒரு அபிஷேகத்தை நாம பார்க்கலாம். நம்ம we carry the anointing. We carry the anointing because the scripture says that the Holy Spirit is within us. Hallelujah. Father பாடுறாரு, என்ன பாடுறாரு? எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே. ஹalleluya. எங்க எதுக்குள்ள? எங்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஹalleluya. இணைக்கப்படணும். அவரோடு இணைக்கப்பட்டாதான். ஹalleluya. ஆமென். ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். ஹalleluya. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், Acts of the Apostles, Acts chapter 8 verses 18 to 20. 18 இருந்து 20வது வசனம். இந்த வசனத்தை வாசிப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறது. ஹalleluya. அப்போஸ்தலர் யார் வெச்சாங்க? அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல் கை வைத்ததினால். கொஞ்சம் கவனிங்க, நான் கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்த விரும்புறேன். ஹalleluya. அந்த காலத்துல ஹalleluya எல்லாத்துக்கிட்டையும் கையை கொடுக்க மாட்டாங்க. ஹalleluya. ஆமென். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள், because they are qualified, they know what they are doing. Now today I am telling you, be careful. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, என்னதான் பண்றாங்கன்னு தெரியாமலே இன்னைக்கு அவங்க வந்து என்னங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஹalleluya. நான் இதை அவமதிக்கல, ஆனா எச்சரிக்கைப்படுத்த விரும்புகிறேன். ஹalleluya. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஆனா இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஆமென். சிலர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் அவர் பாஸ்டராக ஏயா சந்தேகமா இருக்கா? இல்லை எப்போ படித்தாரு எப்போ வந்தாரு எனக்கு தெரியல. ஹalleluya. ஆமென். எங்கேயோ ஒரு செமினாருக்கு போனாரா, ஒன் டே செமினார். என்ன செமினாரு? ஒரு நாளுக்கு எங்கேயோ போனாராம். ஆனால் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் போயிட்டு வந்தோடனே அவர் யார் ஆயிட்டாரு? பாஸ்டர் ஆயிட்டாரு. ஹalleluya. அந்த நாட்கள்லாம் பாஸ்டர்னா ரொம்ப என்னது தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டம். எங்கள் தவறு இருக்கிற பாஸ்டர் இருந்தாங்க. என் காலத்தில் யாரும் கூலிங்னு ஒரு இடம், அந்த இடத்துல கூப்பிட்டாங்க. ஹalleluya. பாஸ்டர் ஒரு ஊழியை வந்து சும்மா இதாக இருக்குது, நீங்கள் வந்து அப்போ நான் சுகட்டானியில் ஊழியை செஞ்சிட்ருக்கேன். நான் சொன்னேன், வேணாயா நான் புதுசு, நான் வந்து மெத்ரி சபையிலேருந்து இப்போ தான் அசம்பிளிஸ்க்கு வந்திருக்கிறேன். இந்த அசம்பிளிஸோடைய இதெல்லாம் எனக்கு இன்னும் புதுசாக இருக்குது, நான் கற்றுக்கணும் நிறைய. இல்லை பாஸ்டர் நீங்கள் வரணும். ஹalleluya. நான் சொன்னேன், ஐயா வேறு யாராவது பாருங்க போத, இல்லைன்னா கூப்பிடுங்க. 6 மாதம் கழிச்சு திரும்பி கூப்பிடுறேன், நீங்கள் தான் வரணும். யாரும் வர மாட்டாங்க. அவன் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் கோழி வந்து ஒரு கவுபாய் டவுன் மாதிரி நோண்டு ரவுண்டபாட் பார்த்துருக்கீங்களா? நோண்டு ரவுண்டபாட், அந்த ரவுண்டபாட்டை சுற்றி வந்தாங்க. யாரும் வரல. பசங்க நீங்கள் தான் வரணும் பரிசார். ஹalleluya. ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட கடினமான ஊழியங்கள் பாதை ரொம்ப கஷ்டம். ஹalleluya. ஆமென். பணத்தை பார்த்து வரல. ஆமென். கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி அவள் நம்பி வந்ததுனால அந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். யார் கை வச்சது? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் இவனை சாதாரணவர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சீடர்கள், அவங்க இயேசுவோட இருந்தவங்க. ஆமென். இப்ப தெல்ல எல்லாமே பிஷப் ஆயிடுறாங்க. என்னது தடி கொடுத்தா பிஷப். நான் என்னை கூப்பிட்டு ஒரு இடத்துல கௌரவப்படுத்தணும்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு ஏன்னா நான் பைபிள் ஸ்கூல் நடத்தி கொண்டு இருந்தேன் இந்த நாட்களில்.
நான் சொன்னேன், சரி ஒரு டாக்டரேட் வரல அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் வேணாம், ஏன்னா ஏதோ என்னோடய சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணும்போது ஒரு டாக்டரேட் சொல்லி சைன் பண்ண அதில் ஒரு தரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு நிற்கிறேன். அங்கே அவங்க போயிட்டு இதெல்லாம் வாங்கி வியட்நாம் வரைக்கும் போயிட்டு, வியட்நாமா மியான்மர் அதில் போயிட்டு அந்த பிஷப் உடைகள்லாம் வாங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னைய பார்த்துட்டாங்க, பஸ் நீங்கள் தான் பஸ் இங்கே நிற்கிறீங்க, எங்கே இதோட நிற்காம பிஷப்பாக நீங்கள் பிஷப்பாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்குலாம் நான் வேதாகம கல்லூரியில் நான் இவங்களுக்கு லெக்சரராக இருந்தேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, இன்னும் நம்ம லெக்சர் அங்கே நிற்கிறேன், நம்ம இங்கே நிற்கிறோன்னு அங்கேயே நான் போட்டுருக்கு. நான் சொன்னேன், ஐயா அது உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம், நீங்கள் எடுங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி. இல்லை பஸ்ஸர் நீங்கள் பார்க்க போனால் நீங்கள் தான் எங்கள் இடத்துல நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா, ஆமென். தேவையில்லாமல் போயிட்டு நிற்கிறதுக்கு அல்லேலூயா அவசியமே இல்லை. அல்லேலூயா, இன்ன வரைக்கும் அந்த பட்டத்தை நான் கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், நீ பேர் வச்சு கொடுத்தாலும் வராதுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு வேண்டியது தேவ அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. We need the anointing. Hallelujah. It is not the position, it is not the name. Hallelujah. But if you have a name, then you make sure that you deserve it. Deserve பண்ணி நீ வாங்கி இருக்கணும். நீ அதான் சொன்னேன், எனக்கு பார்க்கணும்னா நான் பிஷப்பாக இருக்கலாம். ஏன்னா சபை நான் எத்தனையோ சபை ஸ்தாபிச்சிருக்கேன் வடக்கு பகுதியில். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர்களை நான் எழுப்பியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. But then we need the right person. Amen. Who knows what they are doing. Today a lot of people are behind the pulpit. But whether they are ordained or whether they are being called. So as they were praying, அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது அங்க அநேகர் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிற சீமோனை கண்டபோது, சீமோன் ஒருத்தன் இருந்தான். அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் யாரு? ஒரு மந்திரவாதி. இவன் இதை பார்க்கிறான். என்னடா இவங்க கை வைக்கும் போது ஏதோ நடக்குது, ஏதோ நிரப்பப்படுகிறாங்களே, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ஹல்லேலூயா. ஆனா சொல்லுங்க பாஸ்டர், உழுவணும்னு அவசியமே இல்லையா? நிறைய பேர் உழுந்து எந்திரிக்கிறோம், வாழ்க்கையில மாற்றமே இல்லை, வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. நீ விழுந்து எழுந்திருக்கிறதுனால பெரிய மாற்றம் நடக்காது. ஹல்லேலூயா. நீ அபிஷேகம் பெறணும், இந்த வல்லமைக்குள்ளாக நீ நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சுல, நம்முடைய வார்த்தையில, நம் நடத்தையில, இது நம்முடைய வாழ்க்கையில என்னது? ஒரு மாற்றத்தை நம்ம அடையணும். ஹல்லேலூயா. கை வைக்கிறாங்க, எல்லாம் நிரப்பப்படுறாங்க. ஏதோ ஒரு அடையாளத்தை பார்க்கிறான், ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்து அவன் சொல்றான். வாசிங்களா, அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, இத பார்த்தோன்னே அவங்கள்ட்ட என்னத்தை கொண்டு வரா? பணத்தை கொண்டு வராங்க. He brought what? Money. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆண்டவர் பணத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அவன் அபிஷேகத்தை, ஹல்லேலூயா, பட்டத்தை, பணத்தை என்ன கேட்டாங்க? அந்த இதுக்கு நீ தானே நீ கூப்பிட்டு கொடுக்குறன்னு என்கிட்ட ஒத்த பைசா கேட்காது. ஹல்லேலூயா. I didn't ask for it. You offered to give me. I said, don't ask me another single cent. அது நான் பணத்தை கொடுத்து அது வாங்கல. Hallelujah. You feel that I deserve it. If God feel that I deserve it, I'm okay. இவன் என்ன செய்யறான்? என்னோ நடக்குத. அப்ப நம்ம என்ன செய்வோம்?
நம்மளும் நம்ம இந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யலாம்? அவங்கள்ட்ட பணத்தை கொண்டு வரணும். பணத்தை கொண்டு வந்து வாசியா 19 நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். இதான் நடக்குதுங்க. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த கடைசி நாட்களை இதான் நடக்குது. காசை கொடுத்து எப்படியாவது ஒரு இதை வாங்கி ஒரு அங்கேயே போட்டணும். காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த நாட்களில் தத்துவுக்கு தான் காசு கொடுத்து வாங்குவோம். இப்போ பிஷப்புக்கு காசு. பிஷப்புக்கு என்னது? காசு. 1000 சொல்லி 2000 சொல்லி இங்கேருந்து எங்கேயோ போயிட்டு வாங்குறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஆகாது. நீங்க அதான் ஆண்டவர் சொல்றாரு. சமாரியா ஸ்திரீ என்ன சொல்றாரு? ஒரு காலத்துல மலை வேலை ஏறினாங்க. ஆமென், நடந்தது. ஆனா இப்ப தேவையில்ல. இப்ப நீ தேவனை தொழுது கொள்றதுக்கு ஆவி உண்மை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆவி உண்மை இருக்கணும். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படியாக தேவனை ஆராதிக்கணும். பணத்தை கொடுத்து நம்ம ஊழியம் செய்யணும். ஒரு பட்டத்தை பெற்று, ஒரு இதை பெற்று, ஒரு பொசிஷனை உருவாக்கி. ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு, போறியா? இதோ அடியேன். ஹல்லேலூயா. ஹியர் ஐ அம். இப்பெல்லாம் மாறுது, ரிப்ளேஸ் பண்ணுது. என்னது? எனக்கு என்ன பேர் கிடைக்கும்? ஹல்லேலூயா. எங்கங்க சம்பளம் பார்க்கவே முடியல. எல்லாருக்கும் சம்பளத்தை எழுதவே இல்லை. நாங்களாம் சம்பளத்தை எதிர்பார்த்து வந்து போனதே இல்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு முதலாவது என்னது? அதான் சொல்லுவேன், கர்த்தருடைய இதய துடிப்பு என்னது? கர்த்தருடைய சரியா சொன்னேன். அதான் சொல்லுவேன், நம்முடைய இதயம் எப்படி அடிக்கணும்? அவன் இப்படியே அடிச்சுட்டு இருக்கு இருதயம். லப்பு தப்புன்றான். நமக்கு எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்கணும்? இப்படிதான் நம்முடைய இதான் ஆண்டவருடைய இயேசுவுடைய இதய துடிப்பு. அவன் இப்பெல்லாம் மாறிடுச்சு. இந்த காசு, எங்க பணம், எங்க பதவி, எங்க இது. இதெல்லாம் ஆகாது. தேவை, பணம் நமக்கு தேவை. நான் சொன்ன பலம் நமக்கு வேணும். பராக்கிரமசாலிகளா இருக்கணும். ஆனால் ஆவியானவருடைய பலம் இல்லாட்டியும் ஒன்றுமே நடக்காது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவின் வல்லமையினால, ஆவின் அபிஷேகத்தினால, ஆவின் பிரசனம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அது இல்லைன்னா, அவர் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. இவன் பணத்தை கொண்டு வந்து, நான் எனக்கும் இந்த பலம், இந்த ஆவி வேணும். என்னதுங்க என்ன பேசுறாங்க இப்ப? அல்லேலூயா. ஒரு இடத்துல ரொம்ப பிரபல ஒரு நடந்த சம்பவம். நான் இதை வந்து யாரையும் மட்டும் தட்டி பேசல, ஆனா எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்துல இந்த சாகு எங்கேயும் ஒரு இடத்துல இருந்து சாகு வந்தோம், பிரசனம் பண்ணோம், ஏதோ ஒரு டீச்சிங்னு சொல்லி தூரத்துலேருந்து வந்தோம். அங்கே சிவனியில கேரள வந்தோம். வந்து பார்த்தா ஒரு 10 பேர் கூட இல்லை. என்னது? 10 பேர் கூட இல்லை. ஆமே, எவ்வளோ தமிழ் நம்ம பாஷையில் கடுப்பாக இருந்திருப்பாங்க. தூரம் வந்து 10 பேர் கூட சேரல. இவன்ட்டு என்னத்தை சொல்லி இவன் இதுக்கு மேலே இவன் அப்படியே கேட்டு என்ன செய்ய போகிறான் அப்படின்னு இல்லாமல் வந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். இடத்துல அந்த 10 பேர் இருந்தாலும் நான் இன்னைக்கே சொல்லுவேன், அதில் இது வரைக்கும் அதே தான். ஆமே, அவர் வந்து பாருங்க, அந்த
கூட்டத்தை நடத்தவன போயிட்டான். யாரு கேட்டேன்? ஏன்னா அவர் பேசுற வேலை பண்ணு, அவர் பேசுற வேலை ஒண்ணு. நாங்கள் வந்தால் இவ்வளோ எங்களுக்கு வேணும், அந்த வேலை சரியா வரல, அந்த டீல் சரியா அமையலனால கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஊழிய எந்த இதுக்கு போகுது? ஆவியானுடைய இது எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? எங்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? வந்த அபிஷேகம், கொடுத்த அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இலவசமாய் பெற்றுக்கொண்டீங்க, இலவசமாய் விடுங்க. இலவசங்க. இது நான் வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து ஃப்ரீ தான். நான் பார்க்கணும், இதெல்லாம் போனஸ். நான் எப்படி செத்துருக்கிறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. சுகர் தாண்டி போய் அல்லேலூயா ஒரு ஆட்டம் இது பண்ணிட்டு தான் போடுச்சு. ஆனால் இன்னும் நலியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன்? அவர் அளித்த அந்த வல்லமை இன்னைக்கு நான் இந்த இதில் நான் இன்னும் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னுடைய பலம் இல்லைங்க, எனக்கு இந்த பலம் கிடையாது. இல்லையா? அவர் கொடுத்த பலம். அப்போ சொன்ன ஆண்டவர் காசை கொடுத்து எனக்கு இந்த இந்த வரத்தை கொடுங்க, இந்த ஆவியை கொடுங்க. செமினார்லேயே முடிச்சிடுறாங்க. அல்லேலூயா. செமினார் 150 வெள்ளி, 200 வெள்ளி. சில செமினார் வந்து என்னது 400 வெள்ளின்னு சொல்லி அல்லேலூயா ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஏதோ ஒரு சான்றிதழ், ஏதோ ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ஆமென். அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 20. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ள முடியாது. நீ நினைத்தபடினால் நீ என்ன நினைச்ச? காசு கொடுத்து தேவனுடைய வரத்தை பெற்றுக் கொள்ளுவானே. ஹல்லேலூயா. யாராவது தயவு செய்து இதெல்லாம் போயிடாதீங்க. நான் சொல்றேன், ஏன்னா நீங்க இருக்கும் இடத்துல இன்றைக்கு இந்த காலையில நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? உங்க பணம் அவசியம்தான். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை சீப்பாக எடுத்துக்கூடாது. அவன் பாருங்க, நம்மகிட்ட பணம் இருக்கு, கொடுங்க, நான் காசு கொடுக்குறேன், வரத்தை கொடு, நான் போய் கை வைக்கிறோம், எல்லாம் கொஞ்சம் உழுவணும். நான் கை வச்சா எல்லாம் கதறி கஷ்டம். இதை பாருங்க, டிக்டாக்ல பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த அளவுக்கு அப்படியே என்ன பண்ணுது? சுத்தி வருது. பரதநாட்டியமா ஆடின போல. அல்லேலூயா. மேடையை மாத்திய பரதநாட்டியம். அதுதான் ஆடுதுல நம்மளும் சேர்ந்து ஆடிடுறோம். கர்த்தருடைய பலம் வரும். அல்லேலூயா. ஆமென். ஆவியின் பலங்களால் நிரப்பப்படுவோம். இறுதியில் பிடிக்க ஆரம்பிக்கும். என்னது? ஆத்துமா. அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்யணுமா? இவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது நாம் கர்த்தருக்கு காத்திருக்கலாம். ஆமென். பணத்தை வச்சு நீ வாங்க முடியாது. ஒரு நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கலாம். ஆமென். காத்திருக்கலாம். அல்லேலூயா. நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், ஆண்டவரே தூக்கி வீசலாம். பணத்துக்காக நான் வரல. ஆமென். காத்திருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, போய் மேலாகையில என்ன செய்யுங்க? அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்ல, காத்திருங்க. பழைய இங்கிலீஷ் வந்து இப்போ வெயிட் இல்லை. தேரினா அது வேற அர்த்தம் இருக்குல்ல. TARRY. அவ்வளோ நீ பொறுமையோடு காத்திருக்கலாம்.
வெயிட்லாம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், வரலன்னா கிளம்பிடுவேன். Dare not, you will just linger, you'll wait and be patient. நல்லா அப்படிதான் பெற்றுக்கொண்டு வந்துருக்கலாம். Hallelujah. We tarry, we wait, we long. Hallelujah. Wait பண்ணுங்க. Hallelujah. Amen. எப்படி வெயிட் பண்ணணும்? கலாத்தியர் எழுதும்போது 3:14 சொல்றாரு, oh wait with what? With much faith. விசுவாசத்தோட தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கலாம். காத்திருக்கும் போது நம்ம பலன் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? எத்தனை பேர் ஷார்ட்கட் ஏதாவது கொடுத்து ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வரலன்னா 10 நிமிஷத்துல அவர் வரல நான் கிளம்பிடுவேன், நீ கிளம்பு. காத்திருக்கிறவங்க பலன் அடைவாங்க. குறித்த காலத்திலே எப்பங்க தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் அவர் குறித்த காலத்தில் அவர் குறித்த காலத்தை காண நீ காத்திருந்தால் தரிசனத்தை அடைவார். ஆமோஸ்ல சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஹல்லேலூயா, மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆண்டவரே, இதோ வந்திருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு இந்த காலவேளை தேவ பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவர்கிட்ட பல சின்ன மல்ல ஆண்டவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்றுக்கொள்றதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? ஆமென். எப்பவும் சொல்லுவாங்க, காத்திருந்து நீ பெற்றுக்கொண்டியா அது நினைச்சிருக்கும். வந்துட்டு என்னது அப்படியே வந்துட்டு அப்படியே போது பார்த்தீங்களா, அதெல்லாம் நினைச்சிருக்க. ஆமாம், சில காலம் மாதிரி முளைக்கும், கடற்கரை முளைக்கும். நாளைக்கு போய் பார்த்தா ஆளு காத்திருப்போம். அவங்க காத்திருந்தாங்க கர்த்தருடைய சமூகத்தில். எப்படி காத்திருந்தாங்க? ஒரு விசுவாசத்தோட. கர்த்தர் சொன்னார நம்ம காத்திருக்கணும் சொன்னார, மேலறையில காத்திருக்க சொன்னார, அப்ப ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார, அதுக்காக விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. நம்பிக்கையோடு இருப்போங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாங்க. ஒரு தாகம் இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும், டிசைர். ஆமென். கர்த்தர் மேல் ஒரு தாகம். ஹல்லேலூயா. கதறி ஓடணும். கதறி வந்திருக்கிறோம். நீங்க நான் நம்புகிறேன், நீங்க கதறி வந்திருக்கிறீங்க. கர்த்தரை பார்க்கணும். சக்கீயுவை போல அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி வகை தேடுவது போல நீங்க கர்த்தரை தேடுங்க. தாகத்தோடு தேடும்போது நிச்சயமாக அந்த ஏக்கத்தை கர்த்தர் திருப்திப்படுத்துவார், நம்மளை நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு ஒப்புக்கொடுத்தல், சரண்டர். ஆமென். சரண்டர் பண்ணி கொள்ளணும். இதையும் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம வரக்கூடாது. ஏதோ நம்முடைய சொந்த எஜெண்டா வச்சு வரக்கூடாது. நமக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்தோன்னு சொன்னா முடியாது. டோட்டல் சரண்டர். இனி நான் அல்ல. ஹல்லேலூயா. பா, ஹல்லேலூயா. சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து, நீ என்ன செய்ய விரும்புகிறீங்க, நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை நீங்கள் செய்யுங்கப்பா. பக்தர் பாடுகிறார், ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான். நமக்குன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்தோம் வரக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அவருடைய பிளான், அவருடைய ஆசை ஒன்றும் மேலானது. நீங்க 5 நம்பி வந்திருப்பீங்க, அவர் 10 கொடுக்கணும்னு வந்திருப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு இது போதும்பா அப்படின்னு சொல்லி இல்லை, நான் அவனை நிறைவாக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவரே? நிறைவான ஆவியானவரே. அவர் குறைவானவர் இல்லைங்க, அறக்குறையானவர் அல்ல, நிறைவானவர். ஹல்லேலூயா. He is a fulfilling God.
ஹalleluya. நம்முடைய நோக்கத்தெல்லாம் அப்படியே தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சிரும். ஹalleluya. அவரை முன்னே வைப்போம். ஆவியானவருக்கு முதல் இடத்தை கொடுப்போம். I always tell people, come back to basic. Church, we have to come back to basic. எங்கேயோ ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. ஹalleluya. எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. வேணாம், நல்லது இல்லைன்னு சொல்லல, நல்லது இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுல பேசிக்கே கிடையாது, ஃபவுண்டேஷனே இல்லையே. அதாவது பெண்களுக்குலாம் தெரியும், ஃபவுண்டேஷன் இல்லாம நீங்க மேக்கப் போட்டா என்ன ஆகும்? ஃபவுண்டேஷன் இல்லாம மேக்கப் போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? என்னங்க போடாத மாதிரி சொல்லுவீங்க, என்ன ஆகும்? சரியாவாதுல்ல, செட் ஆகாது. நீங்க அப்படியே வேர்த்தா போதும், எல்லாம் மறைஞ்சிடும். ஆமே, எல்லாம் அப்படியே காட்டி கொடுத்துரும். ஓ, இதுதான் ஒரு உண்மையான கலரா, இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கியா இந்த காலமா? Come back to basic. நீங்க அழுது செய்யுங்க. நீங்க வந்தா தப்பா எல்லாம் ஆகும். நான் என்னத்தான் போட்டு இது பண்ணாலும், என்னத்தான் செஞ்சாலும், the basic, the foundation எல்லாம் உண்டா? ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் அப்படியே விழுந்துடும். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா வேதாகம் வசனம். கற்பாரின் மேல கட்டினா, மணல் மேல ஒருத்தன் கட்டினா வீடு, இன்னொருத்தன் எது மேல கட்டினா? கற்பாரின் மேல கட்டினான். One built on the sandy ground and the other on rocky ground. Of course, to build on a rocky ground is hard, difficult. But then once you start building, hallelujah, the foundation pathikala, the building very basement is strong, என்னது building strong. புரியுதுங்களா? என்ன வயசுன்னு கேட்க மாட்டேன், எனக்கு யாருக்குமே தெரியும் பாஸ்டரோட வயசு என்ன. எனக்கே தாண்டிடுச்சுன்னா, 60 தாண்டிடுச்சுன்னா, அவர் எங்களுக்கு முன்னே எப்பயோ ஓட்டத்தை எப்பயோ ஆரம்பிச்சது. ஹalleluya. ஆமென். ஏன் காசை வச்சு டீல் பேசல? ஹalleluya. பணத்தை வச்சு டீல் பேசல. ஆமென். ஹalleluya. வசனத்தை வச்சு பேசணும். ஆமென். கற்பாறைகளை கட்டணும். எங்களுடைய ஊழியத்தின் அஸ்திபாரத்தை நான் வரல சொல்றீங்களா? வந்துச்சு. எனக்கு 2021 வந்துச்சு பாருங்க. சுனாமியா என்னன்னு சொல்றது வந்து அடிச்சிச்சு. ஆனால் இன்னும் நிற்கிறேன், இன்னும் தலை நிமிர்ந்து நிற்கிறேங்க. ஹalleluya. ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் நோக்கம் சவுத்துக்கும். ஹalleluya. ஆமென். ஏன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அப்படி. Come back to basic. Come back to the Holy Spirit. Come back to the anointing. A fresh, ask for a fresh anointing. அப்படி எழுந்திருப்போமா? இறைவான